உலக கிரிக்கெட் ரசிகர்களால் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி துபாயில நடைபெற்றது. பாகிஸ்தான் அணிக்கு வாழ்வா சாவா என்று இருந்த இந்த ஆட்டத்துல இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அத்துடன் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் அணி சாம்பியன் டிராபி தொடரில் அரையிறுதி வாய்ப்பை கிட்டத்தட்ட இழந்திருக்கிறது. துபாயில நடைபெற்ற இந்த போட்டியில டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க. இதுல அந்த அணி 49.4 ஓவர்கள்ல ஆல் அவுட் ஆகி 241 ரன்கள் எடுத்தாங்க. அந்த அணியின் அதிகபட்சமாக சவுத் சகில் 62 ரன் எடுத்தாரு. கேப்டன் ரிஸ்வான் 46 ரன்களும் குஸ்தில்சா 38 ரன்களும் எடுத்தாங்க. இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக 3 விக்கெட்களை குல்தீப் யாதவ் எடுத்திருந்தாரு. இதனை அடுத்து களமிறங்கிய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் இன்னிங்ஸ் தொடங்கினாங்க. இந்திய அணிக்கு வழக்கம் போல அதிரடியான தொடக்கத்தை ரோஹித் சர்மா கொடுத்தாரு. அடுத்தடுத்து 3 பவுண்டரி, ஒரு சிக்ஸர் அடித்து 15 பந்துகள்ல 20 ரன்கள் எடுத்து அப்படி பந்துல கிளீன் போல்ட் ஆகி வெளியேறினாரு. இந்த போட்டியில தொடக்கத்திலிருந்தே நிதான ஆட்டத்தை கடைபிடித்து வந்த கோலி மற்றும் மற்றொரு ஓபனர் கில்லுடன் சேர்ந்து அவ்வப்போது பவுண்டரிகளை விளாசவும் தவறவில்லை. இந்த கூட்டணி 69 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தது. சிறப்பாக பேட் செய்த கில்லு 46 ரன்ல அப்ரார் அகமது பந்துல போல்ட் ஆகி வெளியேறினாரு. இதன் பிறகு பேட் செய்ய வந்த ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல பார்முல இருந்து வரும் நிலையில தனது பாணியிலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விரைவாக ரன் குவிப்பில் ஈடுபட்டாரு. அத்துடன் தனது 21வது அரை சதத்தை பூர்த்தி செய்த ஸ்ரேயஸ் ஐயர் 56 ரன் எடுத்த போது தனது விக்கெட்டை பறிகொடுத்தாரு. இதற்கிடையே விராட் கோலி அரை சதத்தை கடந்து மெல்ல மெல்ல ரன்களை சேர்த்தாரு. இறுதியில பவுண்டரியுடன் சதமடித்து கோலி ஆட்டத்தையும் ஃபினிஷ் செய்தாரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நாள் போட்டியில கோலி அடித்திருக்கும் இந்த சதம் ஸ்பெஷலாக அமைந்திருக்கிறது. சதம் அடித்த விராட் கோலிக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. கோலி தனது இன்னிங்ஸ்ல 111 பந்துகள்ல 100 ரன்கள் எடுத்ததோடு 7 பவுண்டரிகளை விளாசினாரு. இந்த போட்டியில கோலி அடித்திருக்கும் சதம் ஒரு நாள் போட்டியில் அவர் அடித்திருக்கும் 51வது சதமாகும். இதன் மூலம் அதிக சதம் அடித்த வீரர்கள்ல ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் சாதனையை சமன் செய்திருக்கிறாரு. அத்துடன் இந்த போட்டியில 14,000 ரன்களை கடந்த கோலி ஒரு நாள் போட்டிகள்ல அதிக ரன்களை அடித்திருக்கும் 3வது வீரர் என்ற இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாரு. இந்த போட்டிக்கு முன்பாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் கோலியின் ஃபார்ம் குறித்த விமர்சனங்கள் காட்டமாக முன்வைக்கப்பட்டது. அணியின் அவரது இருப்பு குறித்த கேள்வியும் கேட்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுடனான போட்டியில சதம் விளாசி ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறாரு. அடுத்த போட்டியில இந்திய அணி நியூசிலாந்து அணியுடன் மோத இருக்கிறாங்க.